வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் இன்னைக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். சரி. வீடு கட்ட ஆரம்பிச்சாலே எல்லாரும் உடனே வாஸ்து பார்த்து வீடு கட்டினீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க. இல்ல ஜாதகம் பாத்தீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி ரைஸ் ஆயிடுது. ஏன் சார் இந்த கொஸ்டின் ஃபர்ஸ்ட் வருதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? முதல்ல வீடு என்பது ஒவ்வொரு உயிரினத்துக்கும் முக்கியமானது. மனிதனா இப்ப அந்த நம்ம மட்டும் நினைச்சிட்டு இருக்கோம். எலி, பூனை, குருவி, அந்த வீடு, அது டெரிட்டரின்னு சொல்லுவாங்க, முக்கியம். அதுல மனிதனுக்கு மிகப்பெரிய விஷயங்கள். வீடு சரியாக அமைந்து விட்டால் அவன் தலையெழுத்தே மாறக்கூடியது. அவன் இருப்பிடம் சரியாக இருந்துட்டா வாழ்க்கையில ஜெயித்து கொண்டே இருப்பார்கள். ஒவ்வொரு ராசிக்கும் யூனிக்குங்க. அப்ப பொதுவாக ஏன் ரஜினிகாந்த் போயஸ்கான்ல வாங்கி பெரிய நாளாண்டார், வாஸ்து குறையா இருக்கிற தனுஷ் அவர்கள் பிரச்சனை வந்ததுன்னு கேள்விப்படுறோம். அப்ப ஏன் வந்தது? அப்ப இருப்பிடம் தேர்ந்து. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். விஜய் ஏன் கடற்கரை ஒட்டி வச்சார்? அவர் கடகராசியா இருக்காரு, ஏதாவது தொடர்பு இருக்குமா? அப்ப எவ்வளவு விஷயம் இருக்குது. அப்ப உங்களுக்கு ஏன் பெரிய பிரபலங்கள் பேர் சொல்றோம்? புரிதலுக்காக. அப்ப இருப்பிடமே ஒருத்தர் தலையெழுத்தை தீர்மானிக்கின்றன. வீட்டை எப்படி சொல்லலாம்? உடம்பு மாதிரிங்க. உயிரை காக்க உடம்பு தேவை, நம் உணர்வுகள் தேவை, குடும்ப உறவுகளை காத்து வரல, கணவன் மனைவி அந்யுன்யங்கள், சொத்து சுகங்கள் சேர்க்க வீடு. வீடுன்னு சாதாரணம் கிடையாதுங்க, அது உயிர் ஓட்டம். அதில் வாஸ்துங்கிறது முக்கியம், கலருங்கிறது முக்கியம், நீளம் அகலம் முக்கியம், ஒரு சில தெருக்குத்துங்கிறது முக்கியம். இப்போ பாருங்களேன், ஒரு சில வீடு போனவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அது என்ன, சல்லிய தோஷம் இருக்கிற வீடான்னு பார்க்கணும். சல்லிய தோஷம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? முனி ஓட்டம் உள்ள வீடுன்னு ஒன்று இருக்கு, நாக ஓட்டம் உள்ள வீடுன்னு இருக்கு. இங்கெல்லாம் போனால் வளர்ச்சியா இருக்காது. ஒரு சில திசையில இவங்க ஜாதக ரீதியாக இந்த வாசல், இந்த தலைவாசல் வச்சிருந்தா டெவலப் ஆவீங்கன்னு இருக்கும். அப்ப இருப்பிடம் தேர்ந்து விட்டாலே வாழ்க்கையில் ஜெயித்து கொண்டே இருக்கிறார்கள். சரியான இது அவங்க வாழ்க்கை ஜெயிக்குது. ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா கோட்ரஸ் பக்கத்தில் இருங்க, இல்லை ரயில்வே ட்ராக் பக்கத்தில் இருங்க, உங்க வீட்டு பக்கத்தில் கம்பம் இருக்கா, ஈபி கம்பம் இருக்கா, இதெல்லாம் சொல்லலாம். அப்போ ஒரு ராசி இப்படி சொல்லும். அதே மாதிரி வீட்டில் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, வீடு கட்டி முடிச்சோடனே ஒரு உடல்நிலை பாதிப்பு வரும்பாங்க. அப்போ வீடு கட்ட ஆரம்பிக்கும் முன்னாடி இதை வழிபாடு பண்ணணுமா, இத்தனையும் பார்க்கணும். ஒரு வீடுங்கிறது ஒரு மனிதன் வாழ்வில் பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் தீர்மானிக்கும் ஒரு அஸ்திவாரங்க வீடு. ஓகே சார். துலாம் ராசி நேயர்கள் பத்தி பேச போறோம். அவங்களுக்கு வீடு வாங்குற யோகம் இருக்கா சார்? அமைஞ்சா எந்த மாதிரி வீடுகள் அமையும்? நிச்சயமாக துலாம் ராசி என்பவர்கள் வீடு அமைக்கும் பொழுது ஒரு நகைச்சுவையாக இருக்கும். இவங்க வீடு பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா சொல்லுவோம், இவங்க வீட்டு பக்கத்தில் ஒரு பெட்டி கடை வந்தோம், கடை, அதாவது வேயிங் பேலன்ஸ் பக்கத்தில் வந்துடும், ஒரு கடை வந்துடும், டெக்ஸ்டைல் துணி கடை வந்துடும், ஒரு டெய்லர் ஷாப்பு, ஒரு பியூட்டிஷியன் சம்மந்தப்பட்டது, இதெல்லாம் இயற்கையாக வந்துடும். இவங்க வீட்டில் 2 வீடு 3 வீடுகளை பார்த்தீங்கன்னா, ஒன்று ஒரு இன்ஜினியர், சிவில் சம்மந்தப்பட்டது, எலக்ட்ரிஷியன் சம்மந்தப்பட்டது, ஒரு டிரான்ஸ்போர்ட், வண்டி வாகனம் வைத்து ஓட்டுகள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். இப்பெல்லாம் வந்திருக்கு சார். ஆமாம் சார்னா அதுதாங்க சரியான இடம். அப்போ ஒரு இடம் அமைக்கும் பொழுது இடம் சம்மந்தப்பட்ட இந்த ஏரியாவில் வாங்கும்போது இந்த ஏரியா உங்களுக்கு செட் ஆகும். ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன், ஒருத்தருக்கு 4ஆம் வீட்டில் புதன் சம்மந்தப்பட்டு வலுத்திருந்து அதில் சுக்கர கடாச்சம் பார்க்கும்போது நீ மாதாவாரத்தில் வாங்குன்னு சொன்னோம். அப்போ உங்களுக்கு புரியுதுங்களா? இதே 11ஆம் இடம் சம்மந்தப்பட்டது சனி மற்றும் சூரியன் பண்ணும்போது அண்ணா நகரில் வாங்க சொல்லுவோம். அப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இதே ஒருத்தருக்கு ராகு சம்மந்தப்பட்டு ராகு வந்து கேதுவோட நட்சத்திரத்தில் இருந்து 3ஆம் இடமாக வந்து 3ஆம் இட தொடர்பு வந்தனால மடிவாளால் வாங்கணும் பெங்களூர்ல. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ இந்த ஏரியா வைஸ் எடுக்கலாம். அதுக்கப்புறம் என்ன தசையில பார்க்கணும், அப்பார்ட்மெண்ட்டா, டியூப்ளெக்ஸ் பிளாட்டா, தனியாக வில்லா டைப்பா, இதையும் பார்த்தா தான் ஒரு மனிதன் நிரந்தரமாக இருக்கும். வீடுங்கிறது ஒரு சில கவர்மெண்ட் குவார்டர்ஸ் பக்கத்தில் வாங்க சொல்லியிருக்கோம். அப்போ அது என்னன்னா, அவங்க ஜாதகம் சொல்வது எப்படி போனால் வீடு வாங்க விடும், இல்லை தடை ஏற்பட்டுரும். ஓகே சார். சில பேர் நினைப்பாங்க, சார் நான் சொந்த வீட்டில் இருந்தேன், அது வரைக்கும் நல்லா இருந்தது, ஆனால் இப்போ திடீர்னு எனக்கு ஒரு வேலை மாற்றம் வந்ததுனால நான் வாடகை வீட்டுக்கு போயிட்டேன், இப்போ என் லைஃப் சேஞ்ச் ஆயிடுச்சு, கொஞ்சம் டவுன்ஸ் இருக்குன்னா அவங்க என்ன சார் பண்ணணும்? நிச்சயமாக நல்ல கேள்விங்க. இது ஒரு போலீஸ் ஸ்டாஃபுக்கு நடந்த கதை, பேர் சொல்ல முடியாது. அந்த ஸ்டாஃப் என்கிட்ட பார்க்கும் பொழுது அவங்க சொந்த வீடு வாடகைக்கு விட்டாங்க. கவர்மெண்ட் குவார்டர்ஸ் அவங்களுக்கு ரேட்டு கம்மி, அதில் அங்கே இருக்காங்க. நான் கேட்டது, தெற்கு பக்கத்தில் வீட்டில், உங்கள் வீட்டுக்கு தெற்க பக்கம் கிணறோ பள்ளமாக இருக்குன்னா, கிணறு இருக்குங்க அப்படின்னாங்க. அப்போ அடுத்தது கேட்டேன், உங்கள் வீட்டில் கணவருக்கு வேலை இருக்கான்னு கேட்டேன். கணவருக்கு இல்லை, அவர் வேலை இல்லை, அவருக்கு கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சுனாங்க. அப்போ வீடு மாற்றோன்னே அவர் யோசிக்கிறாங்க, என்னங்க இப்படி சொல்கிறீங்க மேடம், அந்த பக்கம் வரக்கூடாது, அதுக்கு ஆப்போனண்ட்டில் வீடு காலியாக இருக்குன்னா இருக்குன்னாங்க. அதை எழுதி கொடுத்து வாங்கணுமே, மாற்றுங்கன்னு. அந்த பக்கம் மாற்றின அப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் மேலே இருந்த கம்ப்ளைண்ட் நிலையை அந்த ஹஸ்பண்டும் கவர்மெண்ட் வேலை கிடைச்சது. அப்போ வடகிழக்கு பக்கம் தெற்க பக்கம் பள்ளம் வந்தால் பாதிப்பு கொடுக்கின்றன. அப்போ இது மாதிரி அப்போ சொந்த வீட்டிலேருந்து வேறு வீட்டுக்கு போனோன்னா அந்த வீடு வாஸ்து சரியில்லாமல் இருக்கும். அந்த வீட்டில் இருக்கிற நீள அகலங்களோ, வீட்டில் இருக்கிற பக்கத்தில் மரம் வரைக்கும் சொல்லுதுங்க. இப்போ இந்த ராசியை பற்றி கேட்டிங்க இல்லையா, இந்த ராசிக்கு வீட்டுக்கு முன் உயரமான மரமே இருக்கக்கூடாது.
இருக்கக்கூடாது. துலாத்துக்கு வீட்டுக்கு முன்னாடி பூச்செடி தான் இருக்கணும். ம். இவங்க வீட்டு வந்து கல்லுள்ள கள்ளி பூச்செடி, ரோஸை தவிர மற்ற எந்த செடியும் இருக்கக்கூடாது. ம். கள்ளி செடி இருக்கா எடுக்கணும். இது மாதிரி செடி வகையிலிருந்து கூட சொல்லுது. ம். இந்த வீட்டில் துளசி ஏதோ ஒரு வகையில் துளசியோ வெத்தலை செடியோ இருந்தே ஆகணும். இந்த மணி பிளான்ட் இருக்கணும். அப்போதான் இந்த ராசி வளர்ச்சிங்க. ஓகே சார். இவங்க எந்த மாதிரி விஷயத்துல கவனமா இருக்கும் வீடு கட்டும்போது? இப்ப இதெல்லாம் நீங்க கண்டிப்பா பார்த்து தான் கட்டணும் என்ன சார் சொல்லுவீங்க? நிச்சயமாக இந்த ராசி அன்பர்களுக்கு பொதுவாக வீடு சம்மந்தப்பட்ட பார்க்கும்போது பெட்ரூம் பர்ஃபெக்டாக காத்தோட்டமாக இருந்து, ரொம்ப பெட்ரூம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா சுக்கிர கடாச்சம்ங்க. கணவன் மனைவி அந்யூன்யத்தை சொல்லும் ராசியாக உண்டு. காலபுருஷனுக்கு கணவன் மனைவி இணைந்து வாழ பெட்ரூம் இல்லை பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம் இருக்கு, சைல்டு பெட்ரூம் இருக்கு. அப்போ இவங்க பெட்ரூம் சம்மந்தப்பட்ட அந்த அறை கரெக்டாக பார்த்து பண்ணணும். இதில் என்னன்னா ஒரு சில அப்பார்ட்மெண்ட்ல பார்க்க முடியாமல் வந்துடும். அப்போ என்ன பண்ணலாம்? அப்பார்ட்மெண்ட்ல இந்த மாதிரி மிஸ்டேக் இருக்குன்னா இடிக்காமல் உடைக்காமல் வாஸ்து சரி செய்ய ஒரு சில பொருட்களை வைத்து பண்ண முடியும். அது பேர் பார்த்தீங்கன்னா வாஸ்துல மிகப்பெரிய அந்த அளவுக்கு டெவலப் ஆகிட்டோம். ஏன்னா கட்டியாச்சு, அப்பார்ட்மெண்ட்டை போய் எப்படி இடிக்கிறது? அப்போ அவங்களுக்கு நிறமாக பொருளாக ஒரு சில பொருள்லாம் சொல்லி, இந்த பொருள் என்ன சாருங்க, ஒரு ஒயரு ஒரு மெட்டல் ஸ்ட்ரிப்லாம் கொடுத்தோம், இந்த கதவுக்குள்ளே பதிங்கன்னு பதிச்சாங்க. இன்னும் சொல்லுவாங்க எங்களுக்கு அது வாஸ்து கம்ப்ளீட்டாக காலி பண்ணுங்கிறாங்க, ஆனால் நாங்கள் இந்த வீட்டில் டெவலப் ஆகிட்டே இருக்கோம். அப்போ அந்த வீட்டு மறைமுகமாக கதவு ஜன்னலில் நாங்கள் பொருத்தப்பட்ட அந்த குறிப்பிட்ட மெட்டல் தான் அந்த எனர்ஜி ஃப்ளோவை மாற்றினது. ஓகே சார். இவங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? நிச்சயமாக இந்த ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமானது மேற்கு திசையும் செட் ஆகும். மேற்கு திசை ஒருத்தங்க அடுத்தது நம்ம கொடுக்கறது தெற்கு. தெற்கு தென்மேற்கு. அப்போ தென்மேற்கு மூலை சரியாக இருக்கிற இந்த ராசி ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கு அது இல்லாமல் 4ஆம் அதிபதி என்ன, செவ்வாய் இவங்க எந்த வீட்டில் நிற்குது, இதையும் பார்த்து எடுக்கணும். அப்போதான் அவங்க வளர்ச்சியான வீடை கொடுக்க முடியும். கண்டிப்பா சார். நன்றி சார். தேங்க்யூ.